இந்த சமூகத்திலும் சரி டோட்டலாக மொத்தமே கானா அப்படின்னா கானா பாருங்க சினிமாவில் பாடினால ஏற்றுக்கிறது கிடையாது. அவங்க இண்டிபெண்டாக பெரிய ஆளானு ஏற்றுக்கிறது கானா பாடுகிறப்பா அவ்வளோதான் பேர். அந்த பேரை கேட்குறப்ப எங்களுக்கே ஒரு சில இடத்துல அதுக்கான அங்கீகாரம் கிடைக்காதப்போ நாங்களே கஷ்டப்படுறோம். சில இடத்துலலாம் இன்னும் சம்பளம் உயர்வு இல்லாமல் இருக்குது எங்களுக்கு. நான் எங்கே போய் சொல்லுது நாங்கள். ஆனால் இன்னொரு தரப்பு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவங்க பாருங்க ரவுடி கானான்னு பேர் வச்சே போடுறாங்க. எங்க ரவுடி கானான்னு பேர் வச்சு நான் கேட்குறேங்க. பொதுவாக நான் கேட்குறேன், யூடியூப்னு ஒன்று இருக்குது இல்லைங்க, அந்த யூடியூப்ல இந்த பாட்டு போட்டால் காப்பி ரைட்ஸ் வருமா வராதான்ட்டு அந்த ஒரு இதுவெல்லாம் இருக்குதுல்ல, சிஸ்டம் இருக்குதுல்ல. அப்போ அந்த சிஸ்டத்தில் பார்க்க வேணாவா இது அவேர்னஸ் சாங்கா இது தேவையில்லாத சாங்கான்ட்டு லாக் பண்ண முடியாதா? அப்படி இல்லைன்னா யார் தவறுதலாக பாடுறான்னா அந்த டிவிஷன் இருக்கிறவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட டிவிஷன் இருக்கிறவங்களுக்கு தெரியல இந்த மாதிரி ஒரு பாட்டு பாடுறது இது யாரு எங்கே இருக்கிற பையன் ஏதுக்கிற பையன் அவங்க கூப்பிட்டு இது பண்ணி அந்த யூடியூப்லேருந்து ரிமூவ் பண்ண முடியாது அவங்களால. நாங்கள் சொல்லி பார்த்து நிறைய பேர் எடுத்துனாங்க. இந்த வரைக்கும் கானா பாடகு 3 வருஷமா வந்து எனக்கு தெரிஞ்சு கானா பாலான்னு சும்மா சொல்லக்கூடாது. கானா பாலான்னு ஆரம்பத்துலேயே ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி சபேசன் ஸ்டுடியோலேயே உட்காந்து யார் பாட வராங்க என்ன பாட்டு பாடுறீங்க நல்ல பாட்டாக பாடுங்க அப்படின்னு சொல்லி வரைக்கும் உங்களுக்கு நான் காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணுறேன்னு வரைக்கும் பாலா நான் சொல்லி வச்சிருக்கேன்.